சிக்கலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறவச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு மயில் மேலே முருகரை உட்கார வச்சு அந்த வடிவமைச்சிருப்பார் அந்த ஸ்தபதியார். நம்ம கையில் இருக்கக்கூடிய நகம், இந்த நரம்புகள் இதெல்லாம் தனித்தனியாக தெரியும். அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருப்பார் முருகப்பெருமானை. அந்த வடிவமைப்பை மகாராஜா வந்து பார்க்குறார். பார்த்த உடனேயும் என்ன ஒரு அற்புதமான ஒரு முருகப்பெருமான் சிலை வடிவமைச்சிருக்கீங்க, இன்னுமே இந்த மாதிரி சிலை நீங்கள் எங்கேயுமே வடிவமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தபதியார்கிட்ட சொல்கிறார். இந்த சிலை எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட கட்டவரில் கட் பண்ணிடுறார். கட்டவரலும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் வந்து எட்டுக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த எட்டுக்குடிங்கிற இடத்துல வந்து அந்த முருகப்பெருமானை அங்கேயும் வடிவமைக்கிறார். அங்கே வடிவமைச்ச பிறகு பார்த்தாக்க அங்கே முருகர் எல்லாம் முடிஞ்சு, இங்கே எப்படி முருகர் இருப்பாரோ அதே மாதிரி முருகர் அங்கேயும் வடிவமைச்சிட்டார். அமைச்சோடனே முருகர் வந்து பறக்க ஆரம்பிச்சிடார். எட்டி பிடிக்கிறாங்க. அதனால தான் எட்டுக்குடி அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு பேர் வந்தது. இந்த முருகப்பெருமானுக்கு உரியது தான் 6 படை வீடு அப்படின்னு இருக்கின்றது. ஒரு படையில் ஒரு விசேஷமானது. அந்த முருகப்பெருமான் வந்து கார்த்திகை மாதத்தில் அந்த கார்த்திகை பெண்ணால் அவதரித்ததனால் கார்த்திகை மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு. எப்பேற்பட்ட ஒரு விசேஷங்கள், எந்த ஒரு நல்ல காரியங்கள் ஆனாலும் நம்ம வீட்டில் வந்து அந்த விளக்கை ஏற்றிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். இந்த விளக்கை ஏற்றுறது அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில் நம்ம வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னாக்க அவ்வளோது ஒரு விசேஷம். பனி பெஞ்சதுன்னா நம்ம உதடுலேருந்து நம்ம கையிலேருந்து எல்லாம் அப்படியே வெட்டும், எல்லாம் நமக்கு வெட்டும் அப்படியே. அந்த மாதிரி சுவாமிக்கும் அது நடக்கும். அதுக்காக தான் வந்து அந்த மாதத்தில் அந்த மாதிரி அன்னத்தை சாத்துறது. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனி மழையெல்லாம் பெய்யக்கூடிய மாதத்தில் வந்து ஃபுல்லாக தீபத்தை ஏற்றி வச்சோன்னாக்க அந்த சுவாமிக்கு வந்து குளிர்ச்சி தன்மை கொஞ்சம் குறைஞ்சி ஹீட்டு கொஞ்சம் சுவாமி மேலே ஏறும். அதுக்காக தான் அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இது. அரஹர நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள், முருகர் வழிபாடுகள், தீப வழிபாடுகள், இதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கின்றோம். இந்த முருகப்பெருமான் அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு. முருகன் என்றாலே அழகன் என்று சொல்வார்கள். இந்த முருகப்பெருமானை வந்து சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலேருந்து தோன்றியதனால் முருகப்பெருமானுக்கு ஒரு தனி ஒரு அழகாக ஒரு முருகருக்கு ஒரு தோற்றமானது இருக்கும். ஏனென்றால் ஒருத்தரை நம்ம வந்து அவங்க முகத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க முகத்தில் கண்ணை பார்த்தாலே சொல்லிவிடுவாங்க. சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணை பார்த்தாலே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. அது அந்த கண்ணிலேருந்து தான் வரக்கூடியது. அந்த கண்ணிலேருந்து முருகப்பெருமான் தோன்றுறதுனால் ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம சிக்கலில் வந்து எப்படி நமக்கு முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி வெறுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஒரு பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சிக்கலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறவச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னாக்க அங்கே ஒரு முருகப்பெருமான் இருப்பார். அதாவது வந்து ஒரு மயில் மேலே முருகரை உட்கார வச்சு அந்த வடிவமைச்சிருப்பார் அந்த ஸ்தபதியார். அந்த முருகப்பெருமான் எப்படி வடிவமைச்சிருப்பார் அப்படின்னாக்க நம்ம கையில் இருக்கக்கூடிய நகம், இந்த நரம்புகள் இதெல்லாம் தனித்தனியாக தெரியும். அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருப்பார் முருகப்பெருமானை. அந்த முருகப்பெருமானை பார்த்தோன்னா ஒரு பாடி ஃபில்டர் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். அந்த வடிவமைப்பை மகாராஜா வந்து பார்க்குறார். பார்த்த உடனேயும் என்ன ஒரு அற்புதமான ஒரு முருகப்பெருமான் சிலை வடிவமைச்சிருக்கீங்க, இன்னுமே இந்த மாதிரி சிலை நீங்கள் எங்கேயுமே வடிவமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தபதியார்கிட்ட சொல்கிறார். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்தபதியாரோட கட்டவரில் எடுத்துடுறார். இந்த கட்டவரிலெல்லாம் நீ எங்கேயுமே பண்ண முடியாது, இந்த சிலை எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட கட்டவரில் கட் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்தபதியார் அப்படின்னா அந்த கட்டவரலும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் வந்து எட்டுக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த எட்டுக்குடிங்கிற இடத்துல வந்து அந்த முருகப்பெருமானை அங்கேயும் வடிவமைக்கிறார். அங்கே வடிவமைச்ச பிறகு பார்த்தாக்க அங்கே முருகர் எல்லாம் முடிஞ்சு, இங்கே எப்படி முருகர் இருப்பாரோ அதே மாதிரி முருகர் அங்கேயும் வடிவமைச்சிட்டார். அமைச்சோடனே முருகர் வந்து பறக்க ஆரம்பிச்சிடார். எட்டி பிடிக்கிறாங்க. அதனால தான் எட்டுக்குடி அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு பேர் வந்தது. அதை எட்டி பிடிக்கிறார் அப்படிங்கிற போது பார்த்தோம் அப்படின்னாக்க பிடிக்க முடியல. உடனே இந்த ஸ்தபதியார் என்ன பண்ணுறாருன்னா உழியை தூக்கி போடுறார். தூக்கி போட்டால் ஒரு பின்னமானதான் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டோடனே அந்த கட்டவரல் மட்டும் கட்டாயிடும். ஸ்தபதியாருக்கு கட்டவரல் இருக்காது. எட்டுக்குடி அப்படிங்கிற அந்த முருகருக்கு வந்து கட்டவரல் இருக்காது. கட்டவரல் இல்லாமல் முருகர் இறங்கிட்டார். அங்கே ஸ்தாபனம் பண்ணிட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து மகாராஜா பார்க்குறார். இந்த நீ ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்ன, கட்டவரல் இல்லாமையே நீ வந்து முருகரை செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ணையும் பிடுங்கிறார். இந்த 2 கண்ணும் இல்லாமல் திருவாரூர் பக்கத்தில் எண்கண் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது.
அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே ஸ்தபதியார் அங்கேயே வந்து வடிவமைச்சிட்டார். கண் இல்லாமையே கட்டவரலும் இல்லாமல் அங்கே வந்து வடிவமைச்சிட்டார் அப்படின்னாக்க கடைசியாக அந்த கண்ணை போய் வைக்க போவார். முருகருக்கு கண் இல்லாமல் அவரோட கண்ணை ஸ்தபதியாருக்கு கொடுத்துருவார். அவருக்கு போன அந்த கை விரல் கண் எல்லாமே அங்கே வந்துடுது. அதான் என் கண் அப்படின்னு, என்னோட கண்ணை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதனால தான் அந்த ஊருக்கு பேர் என் கண் அப்படின்னு பேர். அங்கே வந்து அங்கே கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. அப்போ தான் மகாராஜா வந்து பார்க்குறார், கண்ணு இல்லாமல் நீ இந்த சிலையை செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரோட அதான் வந்து அவரோட இதெல்லாம் வந்து உணர்றாரு. ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஒரு கலைஞன் தான், அவன் கண் இல்லை கை இல்லை அப்படின்னாலும் அந்த வடிவை கண்டிப்பாக அமைப்பான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் உணர்றார். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது எவ்வளவோ க்ஷேத்திரங்கள் இருக்கின்றது. இந்த முருகப்பெருமானுக்கு உரியது தான் 6 படை வீடு அப்படின்னு இருக்கின்றது. ஒரு படையில் ஒரு விசேஷமானது. சூரசம்ஹாரம் ஒரு இடத்துல கோச்சிண்டு போய் உட்காந்துட்டு ஜபம் பண்ண இடம் பழனி. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 படை வீட்டிலையும் 6 படைக்கும் உள்ள விசேஷங்கள்லாம் இருக்கின்றது. அந்த முருகப்பெருமான் வந்து கார்த்திகை மாசத்தில் அந்த கார்த்திகை பெண்ணால் அவதரித்ததனால் கார்த்திகை மாசத்துக்கு ஒரு தனி சிறப்பு. அந்த முருகப்பெருமான் வந்து நெற்றிக்கண்லேருந்து தோன்றியதுனால் அந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றக்கூடிய ஜோதி தான் நெற்றிக்கண். அந்த ஜோதி ரூபத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கார்த்திகை மாசத்துல நம்ம அந்த கரெக்டாக அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் நம்ம விளக்கேற்றி வழிபடுறது. அதுக்காக தான் வந்து விளக்கேற்றி வழிபடக்கூடிய, நெற்றிக்கண்லேருந்து முருகப்பெருமான் வந்தார் அப்படிங்கிறதுனால விளக்கேற்றி வழிபடக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதங்கள்லாம் வந்து இரவு நேரம் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பகல் நேரம் கம்மி. இப்போ நம்ம வெயில் காலத்திலலாம் பார்க்குறோம், இப்போ சித்திரை மாதம் வைகாசி மாதம் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னாக்க பகல் நேரம் ஜாஸ்தி, இரவு நேரம் கம்மியாக இருக்கும். பகலில் வந்து சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி 6:30 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். இப்போ இந்த கார்த்திகை மாதம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சீக்கிரமாகவே வந்து இருட்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு 5:30 மணிக்கெலாம் பார்த்தோம்னாக்கா நைட்டு 7 மணி மாதிரி இருக்கும், கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாமிகள் வந்து இப்போ நம்ம கருங்கல்ல வச்சு வழிபடுறோம் அப்படின்னாக்கா அந்த பஞ்சபூதத்துலேயும் இருக்கக்கூடியது தான் சுவாமியெல்லாம். இந்த கருங்கல் வந்து பஞ்சபூதத்துலேயும் இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம உயிரை இயக்கக்கூடியது, நம்ம உலகத்தை இயக்கக்கூடியது. இந்த எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள் இயக்குறது அப்படின்னாலும் இப்போ அந்த சுவாமிக்கு வந்து ஒரு ஹீட் அப்படின்னாக்கா அது ஓரளவு தான் அந்த சுவாமிக்கு தாங்கும். குளிர்ச்சி அப்படின்னாலும் ஓரளவு தான் தாங்கும். அது ஜாஸ்தி போனாலும் அப்படியே ஒரு வெடிப்பு விழும். அந்த மாதிரி தான். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துல நல்லா மழை பெய்யக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த பௌர்ணமி திதியில் முழுமையான நாள், பௌர்ணமி அப்படிங்கிறது தான் முழுமையான நாள். அதனால தான் அந்த பௌர்ணமி திதியில் அன்னத்தை ஃபுல்லாக அந்த சுவாமி மேலே சாத்தி சுட சாத்தி அந்த சுவாமியோட பயங்கரமான ஒரு குளிர்ச்சியை வந்து குறைக்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்க. அடுத்த மாதம் தான் கார்த்திகை மாதங்கிறது. இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் வந்து ஃபுல்லாக விளக்கு ஏற்றி, இப்போ நம்ம வந்து இந்த டெல்லி இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக அந்த பனி பெய்கிற மாதம்லாம் பக்கத்தில் போகிற வண்டி கூட தெரியாது, அவ்வளோ பனி பெய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு நெருப்பை நல்லா எரிய விட்டுட்டு சுற்றி உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த நெருப்பில் வந்து இவங்க கையெல்லாம் கொஞ்சம் காமிக்கும்போது பனி பெஞ்சுதுன்னா நம்ம உதடுலேருந்து நம்ம கையிலேருந்து எல்லாம் அப்படியே வெட்டும், எல்லாம் நமக்கு வெட்டும் அப்படியே. அந்த மாதிரி சுவாமிக்கும் அது நடக்கும். அதுக்காக தான் வந்து அந்த மாதத்தில் அந்த மாதிரி அன்னத்தை சாத்துறது. இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி மழையெல்லாம் பெய்யக்கூடிய மாதத்தில் வந்து ஃபுல்லாக தீபத்தை ஏற்றி வச்சோன்னாக்க அந்த சுவாமிக்கு வந்து குளிர்ச்சி தன்மை கொஞ்சம் குறைஞ்சி ஹீட்டு கொஞ்சம் சுவாமி மேலே ஏறும். அதுக்காக தான் அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இது. அதுக்காக தான் வந்து ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக விளக்கேற்றி நல்லா பிரகாசமாக அந்த தீப ஜோதியில் சுவாமி இருக்கணும், அந்த தீப ஜோதி வெளிச்சத்தில் தான் நம்ம சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் ரொம்ப ஒரு பிராச்சீனமான கோயிலெலாம் கர்ப்ப கிரகத்தில் லைட்டு போட மாட்டாங்க. இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளியில் தான் இருக்கும். தீப ஜோதி தீபத்தில் தான், அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம சுவாமியை வந்து நம்ம பார்க்க முடியும். அதில் தான் நம்ம பார்க்கணும், அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம சுவாமியை பார்க்கணும், தீபத்தில் தான் பார்க்கணும். அதனால் எப்பேற்பட்ட ஒரு விசேஷங்கள், எந்த ஒரு நல்ல காரியங்கள் ஆனாலும் நம்ம வீட்டில் வந்து அந்த விளக்கை ஏற்றிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். இந்த விளக்கை ஏற்றுறது அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில் நம்ம வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படின்னாக்க அவ்வளோது ஒரு விசேஷம். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் சாயங்கால நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே குளிர ஆரம்பிக்கும். நம்ம வீடு தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜில்லாப்பு கொடுக்கும். அப்போ இந்த விளக்கோட ஹீட் இருக்கும்போது அந்த குளிர்ச்சி தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம மனசுக்கும் நல்லது. ஆகையினால்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாடு, கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க.
இந்த தீப வழிபாட்டை அனைவரும் வீட்டிலே தீபத்தை ஏற்றி வழிபட்டு, இந்த வழிபாடில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம வந்து எந்த ஒரு மதத்தையும் நம்ம இதில் வந்து குறை சொல்ல மாட்டோம். அதாவது வந்து நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றோம். இப்போ ஒரு மதத்தினர் பார்த்தோம் அப்படின்னா மெழுகுவத்தி ஏற்றி அதுவும் தீப ரூபத்தில் தான் இறைவனை வழிபடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அடுத்த ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாம்பிராணி போடுவாங்க. நெருப்பு வச்சு அதில் சாம்பிராணி போட்டு வழிபடுவாங்க. அது மாதிரி எல்லாமே இந்த அக்னி வழிபாடுங்கிறது பொதுவாக எல்லா மதத்துலேயும் உண்டு. எதுவும் இந்த மதம் அந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். எல்லா இடத்துலையும் வந்து எல்லா மதத்துலேயும் நம்ம எல்லா வழிபாடுகளும் ஒன்று தான். அதை நம்ம வந்து எப்படி கும்பிட்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சுவாமி பேரை சொல்லி நம்ம கும்பிட்டுருக்கோம். அதனால தான் வந்து இந்த சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த கார்த்திகை மாதத்திலே தீப வழிபாடு அப்படிங்கிறதை செய்து அனைத்து பக்த கொடி பெருமக்களும் அனைத்து நேயர்களும் இதை தீப வழிபாடை வீட்டிலே செய்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.